ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பு குழந்தையே, காலையிலேயே உன்னை தேடி சூப்பரான நற்செய்தி வந்திருக்கின்றது. அதிகாலையிலிருந்து நான் அதை சொல்ல வேண்டும் என்று காத்திருக்கின்றேன். இனி என்னை காக்க வைக்காதே தங்கமி. உனக்கான சூப்பரான நற்செய்தியை நீ என்னை தொட்டால் உடனே சொல்லிவிடுவேன். சீக்கிரம் தொடு. இன்று விடியற் காலையிலேயே நம் எல்லோர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒரு பேரானந்தம் நிறைந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? நம் குருதேவர், கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் சீரடி சாய் மகாராஜ் அப்பா இன்று காலையிலேயே பேரானந்த நற்செய்தியோடு நம் வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டிருக்கின்றார். அவர் சும்மா வரவில்லை. தன் கைகளில் உங்களுக்கான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் இத்தனை நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தியையும் சுமந்து கொண்டு வந்திருக்கின்றார். என் அன்பு குழந்தையிலேயே, காலையிலேயே உனக்கான நற்செய்தியை கேள். யோசித்துப்பார். அகில உலகத்தையும் காக்கும் அந்த பரம்பொருள் உங்களுக்காக, உங்களுடைய ஒரு சிறு அசைவிற்காக நீங்கள் எப்போது அவரிடம் பேசுவீர்கள் என்று காத்து கொண்டிருக்கின்றார். நாம் இறைவனை தேடி ஓடுகின்றோம் என்று நினைக்கின்றோம். ஆனால் உண்மை அதுவல்ல. நம்மை தேடி நம் துன்பங்களை தொடக்க நம் சாயப்பா ஓடோடி வந்திருக்கின்றார். இன்று காலையில் இந்த செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் இது ஏதோ தற்செயலாக நடந்தது அல்ல. இது அப்பாவின் சித்தம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு இன்றுடன் முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகிறது என்றதுக்கான அறிகுறி மகளே. கடந்த சில நாட்களாகவோ மாதங்களாகவோ அல்லது வருடங்களாகவோ உங்கள் மனதில் ஒரு பெரிய பாரம் இருந்திருக்கலாம். எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? நான் என்ன பாவம் செய்தேன்? என் பிரார்த்தனைகள் ஏன் இன்னும் எனக்கு நிறைவேறவில்லை என்று அழுது அழுது உங்கள் கண்கள் சோர்ந்து போயிருக்கலாம். வியாபாரத்தில் நஷ்டம், வேலையில்லாத திண்டாட்டம், குடும்பத்தில் நிம்மதியின்மை, ஆரோக்கிய குறைபாடு, உங்களை சுற்றி இருப்பவர்களின் துரோகம், இப்படி ஏதோ ஒரு கவலை உங்களை அரித்து கொண்டே இருந்திருக்கலாம். அப்பாவிடம் நீங்கள் எத்தனையோ முறையிட்டிருப்பீர்கள், பாபா எனக்கு எப்போது விடிவு காலம் வரும் என்று கேட்டிருப்பீர்கள். அதற்காகத்தான் சாயப்பா இன்று உங்களுக்கு பதிலளிக்கிறார். நீ காத்திருந்தது போதும் மகளே. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் என்னிடம் கணக்கு இருக்கிறது. நீ சிந்திய கண்ணீருக்கு நல்ல ஒரு பதிலாக உனக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கவே இப்போது நான் வந்திருக்கின்றேன். பாபா ஏன் என்னை அதிக நேரம் காக்க வைக்காது என்று சொல்கிறார் தெரியுமா? நாம் பல நேரங்களில் நம் கவலைகளிலேயே மூழ்கி விடுகின்றோம். இறைவன் நமக்கு முன்னால் வந்து நின்றாலும் நம் கண்களை மூடிக்கொண்டு அழுகின்றோம். உன் கவலைகளை தூக்கி போடு, என் கைகளை பிடித்துக்கொள். நான் கொண்டு வந்திருக்கும் இந்த நற்செய்தியை முழு நம்பிக்கையோடு நீ ஏற்றுக்கொள். நற்செய்தியின் ரகசியம் தெரியுமா? அப்படி என்ன நற்செய்தியை அப்பா நமக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்ற சந்தேகம் உன் மனதிற்குள்ளே இருக்கிறது அல்லவா? சொல்கிறேன், கேள். உன் வீட்டின் பொருளாதார நெருக்கடி தீரப்போகிறது. தடைப்பட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள் நடக்கப் போகிறது. திருமணம், வேலை வாய்ப்புகள் எல்லாம் சுலபமாக நடக்கப் போகிறது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி மீண்டும் வருவார்கள். உங்கள் உடலில் இருந்த நோய்களும் உபாதைகளும் அப்பாவின் உதியினால் குணமாகப் போகிறது. சாய்பாபா தன் பக்தர்களுக்கு சொன்ன மிக முக்கியமான 2 விஷயங்கள் இருக்கின்றது. அதை நீ மறந்து விடாதே. நீங்கள் இத்தனை காலம் பொறுமையாக இருந்ததற்கான பலனை அறுவடை செய்யும் நாள் இந்த நாள்தான். பாபாவின் வார்த்தைகளில் உங்களுக்கு சந்தேகம் வரலாமா? உண்மையிலேயே என் கஷ்டம் தீர்ந்து விடுமா என்று உங்கள் மனம் சஞ்சலப்படலாம். ஆனால் சாய் சச்சரிதத்தை படித்து பாருங்கள். பாபாவை நம்பி சஞ்சலப்பட்டவர்கள் யாரும் கெட்டதில்லை. அவர் சொன்ன சொல் மாறாதவர். துவாரகமாயில் அமர்ந்து கொண்டு அன்று தன் பக்தர்களுக்கு எப்படி அபயம் அளித்தாரோ அதே போல்தான் இன்றும் இந்த டிஜிட்டல் வடிவில் இந்த செய்தியின் மூலமாக உங்களை தேடி வந்திருக்கின்றார். நான் இருக்க பயமேன் என்று உங்களுக்கு நம்பிக்கை வாக்கு தர வந்திருக்கிறார்.
நான் இருக்க பயமேன் என்ற பாபாவின் தாரக மந்திரத்தை உங்கள் மனதிற்குள்ளே நிறுத்துங்கள். இந்த தருணத்தில் நாம் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். பாபாவின் பாதங்களில் நம்முடைய அகங்காரத்தையும் கவலைகளையும் முழுமையாக சரணடைய செய்ய வேண்டும். அவரை அதிக நேரம் காக்க வைக்க வேண்டாம். பாபா, நீ கொண்டு வந்த நற்செய்தியை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீ உமது பொறுப்பு என்று அவரிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள். இன்றைய நாள் உங்களுக்காக ஒரு புதிய தொடக்கமாக இருக்கப் போகின்றது. பாபா உங்கள் இல்லத்திற்குள் நுழைந்து விட்டார். இனி அங்கே வறுமைக்கோ கவலைக்கோ இடமே கிடையாது. மகிழ்ச்சியும் அமைதியும் நிம்மதியும் மட்டுமே நிறைந்திருக்கும். இந்த பாபாவின் அற்புதமான நற்செய்தியை உங்கள் மனதில் இருத்தி இன்றைய நாளை நம்பிக்கையோடு தொடங்குங்கள். உங்கள் கைகளில் இருக்கும் வேலைகளை அப்பாவின் நாமத்தை சொல்லி ஆரம்பியுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுடையது மட்டுமே. என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கின்றேன். நம்பிக்கை இல்லாமல் எதையும் நீ செய்யக்கூடாது. எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன். பொறுமையாக இரு. உனது கவலைகளை விட்டுவிடு. அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். நீ கடுமையான வேதனைகளினாலும் துயரங்களினாலும் பாவங்களை அதிகமாக செய்திருந்தாலும் எனது தர்பாரில் உனது பாதம் பட்டவுடன் உன்னிடத்திலிருந்து அத்தனையும் விலகி ஓடிவிடும். நான் இருக்கையில் கவலை எதற்கு? கவலை வேண்டாம். அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அனுபவித்தே ஆக வேண்டும். அதை தாங்கும் பக்குவம் உனக்கு வேண்டும். நான் ஒரு பக்கிரி. நோய் நொடிகள் தாக்குவதால் அதன் சீற்றம் இப்போது அதிக வேகமாக வளர்ந்திருக்கிறது. அதை விரட்ட என்னால் மட்டுமே முடியும். நிச்சயம் விரட்டுவேன். அப்பா இருக்கின்றேன். பயப்படாதே. நம்பிக்கையோடு இரு. கவலைப்படாதே. கைவிட மாட்டேன். உன்னை முழுமையாக பரிசிக்க நான் நினைத்தேன். எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. நானே எல்லாவற்றிற்கும் சர்வ அதிகாரி மகளே. எத்தனை பணிகள் எனக்கு இருக்கு தெரியுமா? பிறப்பு, இறப்பு, படைத்தல், காத்தல், அழித்தல், காற்று, நீர், நிலம், ஆகாயம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அனைத்து ஜீவராசிகளும் எனது கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கின்றது. இவை அனைத்தும் என் விடியலுக்காக காத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது உனது துயரங்களை துடைத்து ஆறுதல் அளித்து ஒரு புதிய விடியலை உனக்கு வழங்க மாட்டேனா? ஏன் என் மீது சந்தேகப்படுகின்றாய்? நிச்சயம் வழங்குவேன். வழங்கப் போகின்றேன். என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது. சிறிதளவு கூட எதற்கும் இடம் தராதே. இந்த மாயை என்ற உலகத்தில் தயவு செய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகிவிடு. உனது வருகைக்காக எனது தர்பாரில் நான் காத்திருக்கின்றேன். விரைந்து வா. எனக்கு வேண்டியதை நீ வாங்கி கொண்டு வா. என்னை சரணாகதி அடைந்து பார். நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன். இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே. உன் மனதில் கபடமில்லை. உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று. அவர்களை உன் வாழ்விலிருந்து நகர்த்தி வை. எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது. அப்படி செய்த அவர்களை என் கையில் நீ விட்டுவிடு. அவர்களுக்கு தகுந்த பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கின்றேன். நீ எதையும் வெளியே காட்டாதே. உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான். அதை உன்னை மதிக்காதவர்களுக்காக செலவழிக்காதே. மதிப்பு, மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களுடைய மொழியிலேயே அவர்களுக்கு புரியும்படி நான் செய்து காண்பிப்பேன். நீ அழாதே கண்மணி. இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்டதற்கு சமம். அதை நான் எப்படி பந்தாடுகிறேன் என்பதை மட்டும் நீ பார். நீயே புலம்புகிறாய், நான் என்ன செய்தேன்? ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் எவ்வளவு வலி? எல்லோரும் ஏன் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள்? மற்றவர்கள் செய்த தவறு, துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை? அவர்கள் ஏன் என்னை இப்படி குற்றவாளியாக பார்க்கிறார்கள்? அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லையா எது உண்மை என்று புலம்புகிறாயே?
ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய விதி. புரிகிறதா? அதை நினைத்து நீ கவலைப்படாதே. உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்கு மற்றவர்களுக்காக யோசி, மற்றவர்களுக்கு உதவி செய், மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து, மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக நீ சுவாசி. அதில் ஒருவர் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். அந்த மூச்சுக்கு சொந்தக்காரராயிருக்கும் நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும். நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? என்னுடைய குழந்தை நீ வைரம். அதனால்தான் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு முறை இருமுறை விழலாம், ஆனால் நீ எழுந்து நின்று விட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும். கீழே விழுவதை பற்றி கவலைப்படாதே. தோள் கொடுத்து தாங்கி அரவணைக்க நான் இருக்கின்றேன். தன்னம்பிக்கையோடு எதனையும் நீ எதிர்கொள். நீ இதை எப்போது எந்த நொடி கேட்கின்றாயோ அந்த நொடியிலிருந்து 48 மணி நேரத்தில் நீ நினைத்த ஒரு நல்ல காரியம் உனக்கு நடக்கும். நிச்சயம் நடக்கும். இது உன் அப்பாவின் வாக்கு. இதை நீ தவிர்த்துவிட்டு பிறகு நீ வருத்தப்படக்கூடாது. அதற்காகத்தான் சொல்கிறேன். மிக பெரிய நற்செய்தி இன்னும் 48 மணி நேரத்தில் உன்னை தேடி வரும். நீ இப்போது உன்னுடைய மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். நல்ல காரியம் ஒன்று உனக்கு நடக்க வேண்டும் என்றும் நினைத்து கொண்டிருக்கின்றாய். நிச்சயம் அது முடியும். உன்னால் செய்ய முடியும். உன் வீட்டில் கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல நிகழ்வுக்காக காத்திருந்தாய் அல்லவா? அதுவும் நிச்சயம் நிகழப்போகின்றது. உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாகவே நடத்தப் போகின்றன. இது என் மீது சத்தியம். உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக யாரேனும் ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள். நீ அதனை நினைத்து வருத்தப்படாதே. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை பொறுத்து கொள்கின்றேன். உன்னுடைய நல்ல மனதை நான் அறிவேன். நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் அதனை உணர்ந்து உன்னிடம் வந்து தங்கள் தவறுகளை கோரி மன்னிப்பு கேட்பார்கள். அந்த மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள். தவறில்லை. அவர்களை விட்டுவிடு. அவர்களிடமிருந்து நீ விலகி வந்துவிடு. நீ என்னுடைய பிள்ளை. நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. நீ செய்யும் நல்ல காரியங்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டு வா. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் முடித்து காமிக்கின்றேன். இந்த நொடியே அதிலிருந்து எண்ணிக்கொள். 48 மணி நேரத்தில் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். இது என்னுடைய வாக்கு. அது பொய்யாக மாறாது என் தங்கமே. நீ நினைத்தது எதுவோ அது நிச்சயம் நடக்கும். உன் வீட்டில் ஒரு கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது. என்னுடைய தலைமையிலேயே அது நடக்கப் போகிறது. நானே அதை முன்னின்று நடத்தி வைக்கப் போகிறேன். அது உன் விருப்பப்படியே நடக்கும். நீ ஆசைப்பட்டது போலவே அது இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது சத்தியம். இதுவே உண்மை. இதுவே நித்தியம். உனக்கு நிச்சயம் நடக்கும். உன் வாழ்வில் இனி ஒவ்வொன்றாக நன்மைகள் நடக்கத் தொடங்கப் போகின்றது. உன்னுடைய மனமானது தூய்மையாக இருக்கிறது. எப்போதும் என் நாமத்தையே ஜபித்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய நல்ல மனதுக்கு நான் தரும் அன்பு பரிசு இது. சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள். நான் தரும் பரிசை உனக்காக மட்டுமே வைத்திருக்கின்றேன். அந்த பரிசு உனக்காக மட்டுமே. தவிர்த்துவிட்டு போகாத என் தங்கமே. தவிர்த்துவிட்டு பிறகு நீ வருத்தப்படக்கூடாது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது உனக்காக மட்டுமே. உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. அன்பு குழந்தையே, உன்னை உயர்த்தும் காலம் வெகு தூரம் இல்லை. நீ நல்ல நிலைக்கு வரப்போகின்றாய். உன்னை நிச்சயம் உயர்த்துவேன். உன் எண்ணங்களும் செயல்களும் உனக்கு மிக நன்மை அளிக்கும். ஏனென்றால் உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் நன்மையாகவே இருக்கின்றன. அதில் எந்த ஒரு தப்பான எண்ணமோ சுயநலமோ சிறிதளவு கூட கிடையாது. உன்னுடைய லட்சியங்கள் பல லட்சங்களாக மாறும். பல லட்சங்கள் உன் இல்லத்தில் தங்கும். நீ கவலையே படாதே. புதியொரு வாழ்க்கையை நான் உனக்கு வழங்கப் போகின்றேன். புதியதொரு வாழ்க்கையை நீ நன்றாகவே வாழப்போகின்றாய். உனக்காகவே அந்த நல் வாழ்க்கையை நான் உருவாக்கி இருக்கின்றேன். அதில் உன்னை வழிநடத்தி செல்பவன் நான். தடையேதும் கிடையாது.
இனி நீ தயங்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறிக்கொண்டே இருக்கலாம். உன்னுடைய வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கெல்லாம் நீ விடை காணப் போகின்றாய். இதுவரை உன்னுடைய வாழ்வில் சிக்கலாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ விடை காணப் போகின்றாய். நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்ததல்லவா? உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்ததல்லவா? இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எல்லாம் எதிர்கொண்டு அதற்கு நீ விடை கண்டு கொள்ளப் போகிறாய். நீ நிச்சயம் வெல்லப் போகின்றாய். நீ கேட்காமலேயே உனக்கு பல உதவிகள் வந்து உன்னை வந்து சேரும். அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். உனக்கு சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு நிச்சயம் நல்வாழ்க்கைக்கான தீர்வு கிடைக்கும். நீ முகமலரும் நிகழ்வொன்று நடக்கப் போகின்றது. கண்ணீர் தான் வற்றி விட்டதே, அழுது அழுது என்று கவலையோடு இருந்த அல்லவா? இனி புன்னகை மலையில் நீ நனையப் போகின்றாய். நீ அழுவது இந்த வாழ்க்கையில் சாத்தியமென்றால் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதும் சாத்தியமே, அதுவும் சத்தியமே. நான் இருக்கின்றேன், எதற்கும் பயப்படாதே. அடுத்த வருடமாவது என்னை வந்து காண்பதற்கு ஒரு சிறு முயற்சியாவது செய். நிச்சயம் நான் உனக்காக ஆசி வழங்க காத்து கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. நீ எப்படியாவது வந்து என்னை தரிசித்து விட வேண்டும் என்ற உன்னுடைய தீராத ஆசையை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். நீ என்னிடம் பிரார்த்தித்தபடியே நான் உனக்கு வெகு விரைவில் தரிசனமும் தருவேன். என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காதா என்று ஏங்கி தவித்த உனக்கு பல நல்லதுகளை நான் வைத்திருக்கின்றேன். நீ எப்போது என்னை நேருக்கு நேராக வந்து பார்க்கின்றாயோ, என் கண்ணோடு உன் கண்கள் பேசப் போகின்றதோ, அந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கை வேகமெடுக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். உனக்கு தேர வேண்டியது எல்லாம் உன்னை வந்து சேரும். உன்னுடைய நல்ல எண்ணங்கள் பல லட்சங்களாக மாறப்போகிறது.